தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிரேஸ் டிவி. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் கிரேஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிற நல்ல ஒரு தேவ வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரம் 10 முதல் பகுதி. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஏதோ ஒரு காரியத்திலே உங்கள் வாழ்க்கையில பயம் இருக்கிறது. உங்கள் எதிர்காலத்தை குறித்தோ, உங்கள் பிள்ளைகளை குறித்தோ, உங்கள் தொழிலை குறித்தோ, நீங்கள் பார்க்கிற பலவிதமான சூழ்நிலைகளிலே நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை எனக்கு இந்த வியாதி வந்துவிடும், நான் மரித்து விடுவேன் என்று சொல்லி வியாதியை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களா? பயப்படாதிருங்கள். ஏனென்றால் உங்களை அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ளவர். அவர் பயப்படாதிருங்கள் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த உலகத்திலே பாருங்கள், பயம் நிறைந்து காணப்படுகிறது. எவ்வளவு பெரிய பலசாலியானாலும் பயம் என்று வருகிற பொழுது அப்படியே சோர்ந்து போய் விழுந்து விடுகிறான். ஆகவே மிகப்பெரிய சாத்தானின் ஆயுதம் ஒரு மனிதனை தடுத்து நிறுத்துவதற்கு, ஒரு மனுஷியை தடுத்து நிறுத்துவதற்கு பிசாசு பயன்படுத்துகிற ஒரு பெரிய ஆயுதம் தான் பயம். ஆகவே நீங்கள் பயப்படாதிருங்கள். வேதம் சொல்லுகிறது, மரண பயத்தில் இருக்கிற யாவரை மீட்கும்படிக்கு தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார் என்று. நம்முடைய மரண பயத்தை மாற்றுவதற்காக ஒருவேளை சிலர் நீங்கள் நான் மரித்து விடுவேனோ, என் பிள்ளையுடைய திருமணத்தை பார்க்காமல், என் பிள்ளையுடைய காரியங்களை பார்க்காமல் நான் மரித்து விடுவேனோ என்று சொல்லி கூட நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். பயப்படாதிருங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பார் என்பதை மறந்து போகாதிருங்கள். ஒரு 2 சம்பவத்தை கூட நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு அருமையான மனிதன் ஒருவன் இருந்தான். அவனுடைய இருதயத்திலே வலி வருகிற பொழுதெல்லாம் அவன் யோசிப்பான், எங்கே எனக்கு மாரடைப்பு வந்து விடுமோ என்று பயந்து கொண்டே இருந்தான். இப்படி பயந்து கொண்டே இருக்கிற சூழ்நிலையிலே அருகில் இருக்கிற ஒரு மருத்துவரை சென்று பார்த்தான். அந்த மருத்துவர் அவனை முழுவதுமாய் செக் பண்ணினார். அவனை செக் பண்ண உடனே சொன்னார், அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா, நீ போகலாம் என்று சொன்னார். இவன் வீட்டுக்கு வந்து விட்டான். மறுநாள் அவனுக்கு வலி வரவில்லை. 2-3 நாளாக சந்தோஷமாக இருந்தான். திரும்ப ஒரு முறை அவனுக்கு வலி வர ஆரம்பித்த போது அவனுக்கு திரும்ப பயம் வர ஆரம்பித்தது. உடனடியாக அந்த மருத்துவரை சென்று பார்த்தான். அந்த மருத்துவரும் அவனை மிக அருமையாக என்ன செஞ்சாரு, செக் பண்ணாரு. திரும்பவும் சொன்னார், உனக்கு ஒரு வியாதி இல்லை, இருதயத்தின் பிரச்சனை இல்லை என்று சொன்னார். ஆனால் உன்னுடைய இருதயம் நம்ப மறுத்தது. பயம் வந்து கொண்டே இருந்தது. தூங்கும் போது, தூங்கி கொண்டிருக்கிற போது, தூங்கி விழித்தவுடன் பல சூழ்நிலையில பயந்து பயந்து செத்து கொண்டிருந்தான். இவனால் நிம்மதி பறிபோயிற்று. அடிக்கடி மருத்துவரை சென்று சந்தித்த போது அவரும் அவனை அடிக்கடி செக் பண்ணினார். அவரும் சொன்னார், உன்னுடைய இருதயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லப்பா, போகலாம் என்று சொன்னார். இப்படி அடிக்கடி சென்று கொண்டே இருந்தான். ஒரு நாள் உண்மையிலே அவனுக்கு வலி வர ஆரம்பித்து விட்டது. மருத்துவமனைக்கு சென்றான். அங்கே உள்ள நர்ஸிட்ட சொன்னான். அவர்களெல்லாம் கண்டுகொள்ளவில்லை. ஏனென்றால் இவன் அடிக்கடி வந்து போகிறான், டாக்டரை பார்க்கிறான். அவர் அவனுடைய இருதயத்தை பரிசோதித்து விட்டு நார்மல் என்று சொல்லிவிட்டார். இப்பொழுதும் அதே போல வந்திருக்கிறான் என்று சொல்லி அமைதியாக இருந்து விட்டார்கள். முடிவில் நடந்தது என்ன தெரியுமா? அவன் அந்த இருதய வியாதியினாலே மரித்து போனான். வேதம் சொல்லுகிறது, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. ஆகவே எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதிருங்கள், தைரியமாயிருங்கள். ஆண்டவருடைய அனுமதியின்றி ஒன்றும் உங்கள் வாழ்க்கையிலே வராது, சம்பவிக்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, பயப்படாதிருங்கள் என்று வேதம் நமக்கு பல முறை சொல்லுகிறது. ஏனென்றால் ஆரம்ப நாட்களிலே பயந்துதான் ஆதாம் பாவத்தில் விழுந்தான். பயம் பாவத்தை பிறப்பிக்கும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பயம் பாவம் என்று. ஆகவே எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதிருங்கள், சந்தேகப்படாதிருங்கள். இயேசுவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். இயேசுவை விசுவாசியுங்கள், உங்கள் பயமெல்லாம் மாறி போகும். ஆண்டவருடைய வார்த்தையை வாசியுங்கள். வாசித்து வாசித்து அது இருதயத்தில் நிரப்பிக் கொள்ளுங்கள். அப்படி நிரப்பிக் கொள்ளுகிற பொழுது பயம் உங்களை விட்டு காணாமல் போகும். இன்னொரு கதையும் சம்பவத்தையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு அருமையான ஒரு மனிதன் இருந்தான். எதற்கெடுத்தாலும் சந்தேகப்படுவான், எதை பார்த்தாலும் சந்தேகப்படுவான், எதை பார்த்தாலும் பயப்படுவான். பயத்தினாலே நிறைந்து காணப்பட்டான். எந்த ஒரு சிறு காரியத்தை எண்ணினாலும் பயம் அவனுக்கு வர ஆரம்பித்தது. ஒவ்வொரு சூழ்நிலையிலே பயப்பட ஆரம்பித்தான். அவன்
பலவிதமான நேரத்தில் விளையாடுகிற பொழுது, வேதத்தை வாசிக்கிற பொழுது, இல்லாவிட்டால் ஓடுகிற பொழுது, நடக்கிற பொழுது, எல்லா வேளையிலும் பயப்பட ஆரம்பித்தான். ஒரு நாள் அவன் தன் வீட்டிலே படுத்திருந்தான். வாயை திறந்து படுத்து கொண்டு இருக்கிற போது அவனை தாண்டி ஒரு பூனை ஓடியது. உடனே திரும்பி பார்த்தான், பூனையை காணல. பூனை நிற்காது, ஓடிவிட்டது. இவன் உடனடியாக அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஐயோ, பூனையை விழுங்கி விட்டேன் என்று சொல்லி பயப்பட ஆரம்பித்தான். பூனையை விழுங்கி விட்டேன் என்று சொல்லி புலம்பிக் கொண்டே இருக்க ஆரம்பித்தான். இவனுடைய அம்மா அவனை பார்த்து விட்டு ஒரு நல்ல ஒரு மனநல மருத்துவரிடத்தில் கூட்டி சென்றார். கூட்டி சென்றபோது அவங்க சொன்ன காரியம், டாக்டர், நான் ஒரு பூனையை முழுவதுமாக விழுங்கி விட்டேன். என் வயிற்றுக்குள்ள இது இருக்கிறது, கடமுட என்று சத்தம் வேற கேட்கிறது. பூனை உள்ளே கிடந்து உதைக்கிறது, எனக்கு பயமாக இருக்கு என்று சொல்ல ஆரம்பித்தான். உடனே இந்த மருத்துவர் எதுவும் சொல்லாமல், சரி, உன்னுடைய பூனை ஆபரேஷன் பண்ணி எடுத்து விடலாம் என்று சொல்லி அவர் சொன்னார். ஏன் சொன்னார் அப்படின்னா, அவன் சொன்னான், பூனை உள்ளே இருக்கிறது, ஆபரேஷன் பண்ணி எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டான். மலர்ந்த மருத்துவர் அவருடைய நண்பரை அழைத்து சில ஏற்பாடுகளை செய்துவிட்டு ஆபரேஷன் செய்வது போன்ற சில செட்டப்பை செய்து விட்டார். செட்டப்பை செய்துவிட்டு அவனுக்கு மயக்க ஊசி போட்டாயிற்று. ஆபரேஷன் பண்ணல. மயக்க ஊசி போட்டவுடன் கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கம் தெளிந்தான். உடனடியாக ஒரு பூனை எடுத்துக்கொண்டு, எப்பா, உன் வயிற்றுக்குள்ள இந்த பூனை இதுதான் என்று காண்பித்தார். உடனடியாக அவன் சிரித்து கொண்டே, சார், என்னோட வயிற்றுக்குள்ள போனது கருப்பு பூனை, நீங்க காட்டுறது வெள்ளை பூனை என்று சொன்னான். எவ்வளவு சந்தேகம் பாருங்கள். இப்படிப்பட்ட பயம் உள்ள ஒரு மனிதன் பாருங்க, பயந்து கொண்டே இருந்தான். சாகிற வரைக்கும் பயந்து கொண்டு இருந்தான். நீங்கள் பயந்து கொண்டே இருப்பீர்களே, ஆனால் சாகிற வரைக்கும் பயந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டோடைய வார்த்தை விசுவாசித்து, ஆண்டோடைய வார்த்தை வாசித்து அதை நேசித்தீர்களே, ஆனால் பயம் உங்களை விட்டு மறைந்து போகும். பயம் அத்தனை கொடுமையானது, பயம் அத்தனை வேதனையானது. எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியையும் பயம் வீழ்த்திவிடும். பயத்தினாலே பலவிதமான நன்மைகள் இழந்தவர்கள் ஏராளம். பயத்தினாலே லட்சியங்களை இழந்தவர்கள் ஏராளம். மிஷனரிகளை பாருங்கள், பயப்படாமல் தைரியமா இருந்தபடியினாலே இன்றைக்கு நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தை குறித்து, உலகத்தின் பாடுகளை குறித்து, உலகத்தின் உபத்திரவங்களை குறித்து பயப்படாமல் தைரியமாய் கிறிஸ்துவுக்குள் இருந்தபடியினாலே இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறோம், நன்றாய் இருக்கிறோம். அந்த ரட்சிப்பு எதனால் உண்டானது? அந்த மிஷனரிகள் மூலமாய் தேவன் நமக்கு கொடுத்தது. காரணம், பயம் இல்லாமல் தைரியமா நம்முடைய இந்திய தேசத்திற்கு வந்து விக்கிரகம் நிறைந்த மிகப்பெரிய இந்த தேசத்திலே தேவனை அறிவிப்பதற்காக தைரியமா வந்தபடியினாலே தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில மிக சிறந்த தேவனுடைய ரட்சிப்பை கண்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதீர்கள். ஏனென்றால் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவர் என்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது விளங்குகிறதை நாம் பார்க்கிறோமே. நம்முடைய வாழ்க்கையிலே பயப்படாமல் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் இயேசுவை தேட வேண்டும், அவரை நேசிக்க வேண்டும், அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் பேசி உங்கள் பயங்களை மாற்றுவார். ஜெபிப்போமா? பயங்களை மாற்றுகிற வல்லமையுடைய எங்கள் அன்பின் ஆண்டவராக இயேசுவே, ஒருவேளை பலவிதமான பயத்தினால் அருமையான இந்த கிரேஸ் டிவி நேயர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கலாம். பயங்களை மாற்றுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிசாசு கொடுக்கிற பயங்களை மாற்றுவீராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயங்களை மாற்றி, ஆண்டவரே, நம்முடைய இரத்தத்தினால் பிள்ளைகளை கழுவி, பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி, பயத்தினால் இருக்கின்ற இருதயத்தை சுத்த கழுவும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வல்லமையுள்ள நாமம் ஆண்டவரே பிள்ளைகளுக்குள் இடைப்பட்டு பயங்களை மாற்றுவதாக. நிரப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் பயங்களை மாற்றுவார். தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிரேஸ் டிவி.